சேலத்தில் ஒருவருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் சேலம் மாவட்ட மருத்துவத்துறையின் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தொற்று பரவாமல் இருக்க பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து விவரிக்க நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயானந்த். வணக்கம் விஜயானந்த், தற்போது என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது? கண்டிப்பா வர்ணையா, அதாவது HMPV வைரஸ் இந்த சீனாவில் மிக பரவி வரும் காரணமாக அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சென்னை மற்றும் சேலத்தைச் சேர்ந்த 2 நபருக்கு இந்த HMPV வைரஸ் இருப்பதாக நேற்று சுகாதாரத்துறை அறிவித்தின் பேரில் சேலத்தில் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டதாக அறிவித்ததை தொடர்ந்து சேலம் தனியார் மருத்துவமனையில் ஏற்கனவே நுரையீரல் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு மேலும் பரிசோதனையின் போது அந்த HMPV வைரஸ் தொற்று இருப்பதாக அறிகுறி இருப்பதாக தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சிகிச்சை தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள் மருத்துவர்கள். தொடர்ந்து வெகு விரைவில் அவர் குணமடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. பொதுவாக இப்ப பரவலாக பொதுமக்களிடம் HMPV வைரஸை பற்றி மிகுந்த அச்சம் எழுந்து வருகிறது. அதனை போக்கின்ற வகையில் சேலம் மாவட்ட நிர்வாகமும் மருத்துவ நிர்வாகமும் பொதுமக்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, HMPV வைரஸ் 2001ஆம் ஆண்டு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருந்து இந்த வைரஸை முத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்மளுடைய நீண்ட காலமாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரியான ஒரு வைரஸில் இது ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது குறிப்பிட்டு குளிர்காலத்தில் பகுதியில் குளிர்காலங்களில் இந்த வைரஸ் தொற்று ஏற்படுகின்ற நிலை ஏற்படுகிறது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முதியவர்கள் குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் தொற்று வரும். இது மிக 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 சாதாரணமான வைரஸ் போனதான் இந்த HMPV வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனை தொடர்ந்து எந்த ஒரு அச்சமும் பொதுமக்கள் அடைய வேண்டாம். இது சராசரியாக நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவில் இந்த வைரஸ் சராசரியாக இருந்து வருவதாகவும் இதனை கண்டு எந்த ஒரு அச்சமும் பயமும் அடைய வேணான்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. மேலும் சேலம் மாவட்டத்தில் இன்று வரை, அதாவது தற்போது நேரலையில் பேசி வரும் வரை சேலம் மருத்துவமனையில் HMPV தொற்றால் எந்த ஒரு நோயாளிகளும் சேர்க்கப்படவில்லை என்று மருத்துவ முதல்வர் நம்மகிட்ட தெரிவிக்கிறாரு. மேலும் சேலம் மருத்துவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் சாதாரண வைரஸ் தான். அதே போல இந்த குளிர்காலங்களில் சுகாதாரமான உணவு மற்றும் சுகாதாரமான தண்ணீரை அருந்துவதன் மூலமாக இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியும்னு சொல்றாங்க. அதே போல கிராமப்புறம் நகர்ப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருமல் இருந்தால் அந்த அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்களையோ அருகில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையங்களையோ அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் 2 அல்லது 3 நாட்களில் அந்த தொற்றிலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. இந்த HMPV வைரஸ் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. இது சாதாரண வைரல்களில் ஒன்றுதான் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இருந்த போதிலும் கூடுமான அளவிற்கு சுகாதாரமாக இருக்க வேண்டும், சுகாதாரமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தி வராங்க. தாருண்யா. விஜயானந்த், வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான விரிவான விவரங்களை நேரலையில் வழங்கியதற்கு நன்றி.